மாட்டார்கள் சொல்லி அந்த சடலத்தை அப்படியே பிடித்து இழுத்து சுடுகாடு பக்கம் நடந்து போய்விட்டார்கள். பின்தொடர்ந்தால் மாலதி. என்னே கொடுமை, அந்த சடலத்தை கடித்து தின்றுவிட்டது நாகினி பேய். துடித்தாள், துவண்டாள். மீண்டும் பாசாண்ட சாத்தான் கோவிலை வந்து மன்றாடினால் இது என்ன செய்வேன், சடலம் கூட என் கையிலே இல்லை என்று சொன்னவுடன் பாசாண்ட சாத்தான் சொன்னான், நீ செல்லுகின்ற வழியிலும் குழந்தையை காண்பார். கடந்து வருகின்ற பாதையில் அழகான ஆண்மகனாக அந்த குழந்தையை கண்டு எடுத்து வளர்த்தான். வளர்ந்தான், வாலிபனாக வளர்ந்தான். பெற்றோருக்குரிய கடமைகளை சிறப்பாக செய்தான். அவனுக்கு தேவேந்தி என்ற பிராமண பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். சிறப்பாக இல்லறம் நடத்தி வந்த ஒரு நாள் மனைவி அழைத்தார். தேவேந்தி, நான் மனிதனே இல்லை, நான் ஒரு சாத்தான், பாசாண்டா சாத்தான் மூலமாக வந்திருக்கிறேன். உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையோடு நிறுத்தி விடுகிறேன். நான் மீண்டும் சாத்தானாக மாறி கோவிலுக்கு செல்லப்போய் என்று சொல்லவுடன் தேவேந்தி மனம் முடிந்தாள். ஆனாலும் என்னை நீ காண வேண்டும் என்று ஆசை இருந்தால் என் கோவிலுக்கு அடிக்கடி வரலாம் என்று சொல்லி போனார்கள். அந்த தேவேந்தி அந்த பிராமண பெண் கண்ணகியுடைய நெருங்கிய தோழி. அக்காலங்களில் இந்த ஜாதி வித்தியாசம் இல்லாமல் நெருங்கி பழியிருக்கிறார்கள் என்பது அக்கால இலக்கியங்களில் தோன்றுகிறது. சமீபத்தில் ஒரு 1000 வருடத்திற்கு உண்டான இலக்கியங்களோ எழுதப்பட்ட நூல்களோ தான் அந்த ஜாதியெல்லாம் காட்சி பயன்படுத்தியிருக்கிறது என்றால் அவர்களை இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கண்ணகியிடம் அவள் சொன்னாள், உன் கணவன் உன்னை பிரிந்து விட்டால் என்று பயப்படாதே, அந்த பாசாண்டா சாத்தானும் உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். மற்றொன்று உபாயம் சொல்லுகிறேன். என்ன? அங்கே சோமகுண்டம் சூரியகுண்டம் என்று 2 குளம் இருக்கிறது. அதிலே மூழ்கி நீ இழந்தால் கணவனை மீண்டும் அடைவார். கண்ணகி மெல்ல சிரித்து சொன்னாள், தேவந்தி, இது போன்ற நீர் குளங்களிலே மூழ்கி எழுவது எங்கள் மரபு இல்லை. இதை வைத்துக் கொண்டுதான் சமண மத கொள்கை உடையவள் கண்ணகி என்பதனால்தான் அவள் சமண மத கொள்கையிலே இந்த நீராடு தீர்த்தன் நாம் செய்ய மாட்டார்கள். மற்றொன்றையும் சொல்லலாம். தெய்வம் தொழால் ஒரு நற்றொழுது எழுவார் பெய்யென பெய்யும் மழை சொல்றார். ஒரு உயர்ந்த கற்புள்ள பெண்ணுக்கு தெய்வமே வேண்டாம். அவள் எந்த ஒரு கணவன் கைப்பற்றி இருக்கிறாரோ அவர்தான் தெய்வம் என்ற கொள்கையிலும் கற்பில் சிறந்த கண்ணகி அப்படின்னு சொல்லியிருக்க போது பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு சின்ன பெண் ஓடோடி வந்தாள். மூச்சிறைக்கு வந்த பெண் பார்த்து சொன்னாள், அம்மா சத்தியமாக சொல்கிறேன், குலவிதி கடவிதி நான் கோவலனை பார்த்து விட்டேன். கோவலன் வந்தான். கண்ணகின் படுக்கையிலே கண்ணீர் உதித்தவளை கண்டான். தன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தம் கண்டு யாரும் சலக்குணை சலதியோடாடி குலம் தருவான் பொருட்குன்றம் தொலைந்த இளம்பாடு நானும் தரும் எனக்க. பணத்துக்காகவே நம்மிடம் பழகி அத்தனை பொருளையும் பறித்துக் கொண்டிருக்கூடிய தேசி கொண்டுடைய நான் பழகிய சொத்தை எல்லாம் இடத்தேன். வெட்கத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லவுடன் கண்ணையை நினைத்தார். ஒரு சமயம் அந்த மாதிரிக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. மீண்டும் வந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்திருக்கிறார் என்று எண்ணி நமக்கே ஒருவன் நகைமுகம் காட்டி சிலம்பு உல பொன்பின் கண்ணகி பார்க்கும்போது ஒரு நிமிடம் கூட அவரை கழிந்து கொள்ளவில்லை. நகைமுகம் சிரிச்ச முகத்தோடு, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையை நான் தருகிறேன், என்னிடம் சிலம்பு இருக்கிறது எடுத்து. அவனுக்கு ஏத விதமாக நினைத்தான். நல்ல ஒரு ஏற்பாடு என்று எண்ணினான். இந்த சிலம்பை விற்று அதில் வருகின்ற பொருளை கொண்டு மீண்டும் வியாபாரம் செய்து பழைய நிலையை அடையலாம் என்று எண்ணினான் கோவலன். ஆஹா, என்னோடு எழுக என்றால் இரவோடு இரவாக அந்த பூம்புகாரை விட்டு நீங்கி போனார்கள். போறவையெல்லாம் கேட்கிறார், நீ எவ்வளவு தூரம் இருக்கு? 6-5 காலம் தான். 6-5 காலம் தான் என்ன? 6 5 30 காலம். 30 காலம் தான் குழந்தை வேலை கொடுக்கணும்.
அவள் புறப்பட்ட நாள் வைகாசி மாதம் 23ஆம் தேதி சதுர்த்தசி திதி, கேட்டை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, விரதம் பூண்டு சென்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோவலன் மாமியோடு இருந்தான் என்ற ஒன்றை நாம் படித்துக் கொண்டு இருக்கையிலே அவன் மீண்டும் மதை நோக்கி செல்லும் பொழுது விரதம் பூண்டு போனான். கொள்ளாத ஒன்றை மறுத்து கண்ணு உண்ணாமல் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு கோவலன் புறப்பட்டு போனான். அப்பொழுது ஒரு மறையும் இருந்தான். அவன் மாங்காடெல்லாம் சென்று விட்டு ஸ்ரீரங்கத்தினுடைய கிடந்த பெருமாளையும் திருப்பதியில் நின்ற பெருமாளையும் தரிசித்து விட்டு அவன் வந்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கடவுள் வாழ்த்து பாடாத ஒரு காரியம் சிறப்புகிறார். காரணம் அவர் சமணர் கொள்கையை சார்ந்தவர். மாப்போசி அவர்கள் அவரை சைவர் என்று கூட கூறுகிறார். அதற்கு அதிக நாட்டம் சைவத்தில் தான் இருந்தது என்று மாப்போசி அவர்கள் எழுதுகிறார்கள். இடையிலே வருகின்ற கதைகளிலே பெருமாளை பற்றி, வைஷ்ணவரை பற்றி, சிவபெருமானை பற்றி, முருகனை பற்றி, எல்லா தெய்வங்களையும் பற்றி, ஏன் காளி தேவியை பற்றி எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார் அவர். ஆகினாலே இது சைவ நூலாக, வைஷ்ணவ நூலாக, சமண நூலாக எடுக்க வேண்டாம் என்று எண்ணிதான் அவர் அந்த கடவுள் வாழ்த்தை பாடவில்லையோ என்று நான் எண்ணுகிறேன். அருமையான புலவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் பிற்காலத்தை நாம் அவர் எழுதிய ஒரு சில பொருளை வைத்துக் கொண்டு அவருக்கு பாடிக்கலாம் என்று சொன்னாலும் அவர் கடவுள் வாழ்த்து என்று ஆரம்பித்துக் கொண்டு ஆகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்பிக்கை உடையவர்கள் ஆதி என்ற கடவுளும் பகவன் என்ற அம்மாய்க்கும் பிறந்தார்கள். இல்லை என்றால் ஆதி என்ற முதல் மனிதனுக்கும் பகவதி என்ற முதல் பெண்ணுக்கும் பிறந்தார்கள். எப்படி வேணா நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அதான் திருக்குறள்ல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. உங்களால் இதுதான் என்று அறுதிட்டு கூற முடியாது. அதன் நீதி மாத்திரம் உங்களுக்கு புரியும். அப்பேற்பட்டதனால்தான் இந்த சிறப்பதிகாரத்திலே கடவுள் வாழ்த்து பாடலையோ என்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது. அந்த அவன் சொன்னான், இந்த ஏழை காலத்திலே ஏன் இப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் முதலிலே அவர்கள் வருவதற்கு முன்பாக கவுந்தியடியில் ஆசிரமத்துக்கு போயிருந்தார்கள். கவுந்தியடிகள் முழுக்க முழுக்க சமணர். அவர்கள் வருவதைக் கண்டு மிக்க ஆனந்தம் உண்டு. நீங்கள் மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நானும் உடல் வருகிறேன் என்று சொல்லி உடல் வருகிறார்கள். ஆகினாலே வேலை காலத்தை தவிர்த்து இரவிலே, பகலை தவிர்த்து இரவிலே புறப்பட்டார்கள். ஒரு செய்தியை பார்க்கணும். ஏதோ தவறு நடந்து போச்சு, திருப்பி வந்துட்டா, மனைவிட்டு சேர்ந்துட்டா, மதுரைக்கு வியாபாரத்துக்கு போறான். அவன் ஏன் ராத்திரி வேலை போனான்? வாழ்ந்து கெட்டவர்கள் மனநிலை என்று ஒன்று உண்டு. நல்ல வசதியா வாழ்ந்துட்டு எல்லா பொருளையும் தொலைத்தவன் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? தொலைத்த பொருளை பற்றி கூட இல்லை. அந்த நிலையனுக்கு மற்றவர்கள் பழிப்பார்களே, மற்றவர்கள் நகைப்பார்களே, ஏளனம் செய்வார்களே என்றுதான் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அதனால் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல், ஏன் பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட சொல்லிக் கொள்ளாமல் இரவோடு இரவாக கிளம்பி போனார் போல இரவு நேரத்திலே புறப்பட்டார்கள். அப்படி போகின்ற இடத்திலே 3 வழியை சொன்னார்கள். எந்த வழியானோடு அங்கே செல்லலாம். அங்கே தாமுனை தெய்வம் என்று இடையிலேயே வருமா. நாடு வழியாக சென்றால் அப்பொழுது ஒரு தெய்வம் வசந்த மாலை எதிரே வந்து நின்றது. பார்த்து வசந்த மாலை இப்படி கோபித்துக் கொண்டு வந்துவிட்டே மாதிரி நிலையை எண்ணினார். கோவலன் உற்று பார்க்கிறான். இவள் வசந்த மாலையே இல்லை என்று சொன்னவுடன், ஐயுற்றவுடன், அவள் நான் ஒரு காமுனை தெய்வம்தான் என்று சொல்லி விடைபெற்று போய்விட்டது. அங்கிருந்து புறப்பட்டார்கள். பிறகு பிராமணர்கள் வாழும் ஊருக்கு வந்து சென்றார்கள். மனைவி கண்ணையையும் கவுந்தியடியும் விட்டுவிட்டு கோவலன் ஒரு நீர்நிலையை தாண்டி தேடி போனார். அந்த நீர்நிலையை தேடி போகும் பொழுது அங்கே கௌசியன் என்ற ஒரு பிராமணன் வந்தார். கோவலனை பார்த்தவுடன் இவன் கோவலன் தானோ என்று அவனுக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது. நேரடியாக நீ கோவலனா என்று கேட்கக்கூடாது என்று ஒரு நாகரிகம் தெரிந்த அந்த நாகை வந்திருக்கிறார். அதனாலே அங்கே ஓடி படர்ந்திருந்த ஒரு கொடியை பார்த்து, ஏ மாதிரி கொடியே நீயே வாடிவிட்டாய். அந்த இடம் கோவலன் பிரிந்ததாலே அந்த மாதிரி வாடி நின்றாலே அதுபோல் நீயே வாடிவிட்டாய் என்றார்.
கோவலன் திடுக்கிட்டான். மாதவி என்றும் பிரிந்தவன் போர் என்று சொல்கின்ற கௌசல்யை பார்த்து, நீ யாரப்பா என்று சொன்னவுடன், உங்கள் ஊரை சேர்ந்தவன் தான். நீ பிரிந்து போனவர்கள் இரவோடு இரவாக சென்ற பிறகு பெற்றோர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள். நான் மாதவிக்கு ஆறுதல் சொல்ல முயற்சித்து போயிருந்தேன். மாதவி கண்ணீர் வடித்தாள். என்ன தவறு நான் செய்தேன் என்றே தெரியவில்லை. அவர் ஒரு பாட்டு பாடினால் நான் ஒரு பாட்டு பாடினேன். பிரிவிலே கொண்டுவிடக்கூடிய பாட்டென்று நான் சற்றும் எண்ணவில்லை ஐயா. நீங்கள் பல இடம் சென்ற பொழுது எங்கேயாவது அவரை பார்த்தால் என் உள்ள கிடக்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி அவரிடம் கொடுத்தார். அவை உன்னிடம் வருகிறேன் என்றான். இதே வசந்தமானிடம் முதலில் கொடுத்த கடிதத்தை வாங்கி பார்க்காத போவன் இவர் கொடுத்த கடிதத்தை வாங்கி பார்த்தான். படிகள் முன்னர் யான் அறிவீந்தேன், படியான் கிளவி மனக்கொள்ள வேண்டும், உதவர் பணி என்றும் உடப்பிறப்பாட்டியோடு இடைக்கிடை கைதற்கு என் பிழைப்பறியாது நெஞ்சோ கடியல் வேண்டும். உயிர் காட்சி புறையோய் போற்றி. ஐயா, உங்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொள்ளாமல் உயர்ந்த குலத்திலே பிறந்த அந்த கண்ணிகையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு ஆவோடு என் பிழை என்ன? நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை என்று கதறி எழுந்தார்கள். கடிதத்தை வாங்கி படித்தான் போது அவள் எழுதிய இசை மொழி உணர்ந்தான். தன் தீதுயிலல் தளர்ச்சி நீங்கி என் தீதே என்றான். அவருடைய தவறு எதுவுமே இல்லை. நான் தான் ஆசைப்பட்டு ஆவேசப்பட்டு உடல் கொண்டு இப்படி எழுதிவிட்டேன் என்று வருந்தினான் அவன். பிறகு தந்தைக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை வைத்து கொடுத்துவிட்டு மீண்டும் நொந்தியடிகளுக்கு தப்பி சென்றான். அங்கு ஒரு பாணர்கள் வந்து துர்க்கை மீது பாட்டு பாடினார்கள். கோவலம் யாழ் வாசித்தான். வைகை நதி புறப்பட்டு மதுரை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் வர்ணனைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த பாடல்களை தவிர்த்துதான் என் சொற்பொழி எப்பொழுதே உங்களுக்கு தெரியும். திண்ணை ராமாயணத்து கூட கம்ப ராமாயணத்துல ஒரு சில அடிகள் கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து அதிகமாக முதியோர் இல்லங்கள் பாமர மக்கள் வாழ்கின்ற இடங்களில் தான் இந்த ராமாயணம் மற்ற நிகழ்ச்சிகள் தான் செய்திருக்கின்றன. ஏன்னா அதிகமான சமஸ்கிருத சோழனோ அல்லது பாடல்களோ எடுத்தால் அந்த இலக்கிய உணர்வு இல்லாதவர்கள் அதை ரசிக்கிறதுக்கு முடியவில்லை. ஒரு அடிதான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா அது எனக்கும் ஞானப்படுத்துவது அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற வைகை நதி தண்ணீர் மேலே தெரியவில்லை. ஏன் பூமக்களாக அதை மிதந்து கொண்டிருந்ததான். என்ன காரணம் சொல்றார்? வரப்போறா கண்ணகியும் போகணும் மயிலை மதுரைக்கு வந்த பிறகு பரப்போகிறாளே துயர் என் கண்ணாவே நான் பார்க்க வேண்டாம் என்று தன் உடல் கூறாக வைகை நதி பூக்களாலே நெருப்பேற்றான். நீராறு அன்று அது பூவாறு என்று எழுதுகிறார். பிறகு புறஞ்சேரி என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கு மீன்காலம் செய்து கொண்டிருக்கிற வண்டுகள் எல்லாம் அழகு மாதிரி இருக்கான். வண்டெல்லாம் ஏன் அழகு? வண்டெல்லாம் அழகு மாதிரி இருக்கான். மனங்கலங்கி இருந்த அவர்களை பார்த்து கவுண்டியடிகள் சொன்னார்கள், எல்லாம் முன்னணி பையன். நாவது நான் ஏன் காட்டுக்கு போனார், நலன் ஏன் தமயத்தை பிரிந்தான் என்ற கதையெல்லாம் சொல்லி அவரை வைத்துவிட்டு கோவலன் மட்டும் மதுரையை சுற்றி பார்க்க புறப்பட்டு போனார். அழகிய பெண்கள் இருக்கக்கூடிய வீதிகள், தேவதாசி தெரு. எங்க கீரம கிராமத்தில் கூட தேவதாசி தெரு உண்டு. திருவாரூர், பேரூர் பல இடங்களிலே தேவதாசி என சொல்லப்படுவதை பற்றி நான் சொல்ல வேண்டும். நாம் நினைக்கின்ற கொச்சை பெண்கள் அல்ல அவர்கள். இறைவனுக்காகவே பிறந்த பெண்கள் பொட்டு கட்டிக் கொள்வார்கள். கோவிலே முதல் மரியாதை அவர்களுக்கு தான் பெண்சாமம் வீசுவார்கள். ஒரு சிலரோடு வாழ்வார்கள். நிறைய பேரோடெல்லாம் சென்று வாழ மாட்டார்கள். அதெல்லாம் தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பற்றி தெரியாமல் எனக்கு தெரிந்து எங்க கிராமத்தில் இருந்த தேவதாசிகள் ஒருவரோடு மட்டும் வாழ்ந்திருக்கிறார்கள். கணவன் மணியாதான் வந்திருக்கிறார்கள், குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பிறக்கின்ற பெண்கள் இசை வல்லுநராகவும் ஆண்கள் நாதசுரம் போன்ற இசை
வாத்தியங்களாகவும் இவர்கள் பழகி வந்திருக்கிறார்கள். அந்த தேவதாசி இந்த தெருவை சுற்றி வருகிறார்கள். அங்காடி தெரு, நவரத்தின வீதி. நவரத்தின வீதினா எதுவும் அலங்கார பெயர் இல்லை. அந்த வீதியிலே நவரத்தினங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. அது மாற்றமல்ல, பொன்மிகு கடை, சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூனதம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பொற்க அவனை எப்படி தரம் பிரித்திருக்கிறார். இப்ப கூட 24 916 என்னெல்லாம் சொல்றாங்களே, அது போல அந்த காலத்திலே பொற்காசுகளை தரம் பிரித்து விட்டிருக்கிறார். அந்த சோழ மன்னன் கொடுத்த பரிசு அந்த கிளிச்சிறை என்ற வகையை சேர்ந்தது. அங்கேயும் இந்த வரி வருகிறது. அவர் சுற்றி வரும்போது அந்த ஜவுளிக்கடை சொல்லுகிறதே அங்கு வரும்போது, நூலினும் மகிழினும் நுழை நூல் பட்டினோ, பருத்தி நூலாலும் பட்டு துணி பட்டினாலும் எளிமையினாலும் செய்யப்பட்ட ஆடைகள் என்று அதிலும் வந்திருக்கிறது என்று கூறி பல இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அங்கே பார்க்கிறார். மதுரை மக்களும் மதுரை விட்டு வெளியே போக மாட்டாங்க. காரணம், அத்தனை வாழ்கின்ற வசதி. என்ன கூட யாரும் கேட்பேன், பிள்ளைக்கான விட்டு யாரும் போக மாட்டாங்க. நம்ம விட்டு ஏன் கேளுங்க, அனைத்து வசதியும் இருக்கிறதுங்க. 2 பக்கமும் 2 சபை. அதுவும் இது பெரிய அது மாத்திரம் இல்ல. இங்க பார்த்துட்டீங்கன்னா விதவிதமான கோவில்கள். ஐயருக்கு ஒண்ணு, ஐயங்காருக்கு ஒண்ணு, ராவுக்கு ஒண்ணு, இப்படி ஐயப்பனுக்கு ஒண்ணு, ஐயப்ப அல்லாதவருக்கு ஒண்ணு, அவரவர்கள் வாசிக்கின்ற கோவில். எல்லாத்தையும் விட ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நகரத்துக்கு இணையாக அந்த தில்லைகங்கானை மாற்றிய பெருமை அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார் நான் பாரதி ஐயா அவர்களை நரசுதி பண்ண விரும்பவில்லை. இது ஆன்மீக திருப்பி இல்லை என்று நான் சொல்கிறேன். ஜெய்பால் ரெட்டி அவர்கள் ஒன்றிலிருந்து இவரை நேரடியாக அழைத்து இந்த மக்களுடைய பங்கேற்போடு நீங்கள் நிறைவேற்றிய பாதாள சாக்கடை திட்டம் உலகத்திற்கே புதியதாக சொன்னார். அந்த அளவுக்கு இந்த ஊரின் மதிப்பை ஏற்றி 10,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த கிரவுண்ட் எல்லாம் குறைந்தபட்சம் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி என்று ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு தில்லைகங்காநகர் நங்கனூர் பகுதியே. அது மாத்திரமல்ல, நான் எந்த அமைப்புகளிலே சேர்ந்திருந்தாலும் அவர்கள் ஆர்எஸ் பாரதியை பற்றி பேசுகிறார். தயவுசெய்து நான் எந்த கட்சியும் சாராதவர், கட்சி அடிப்படையில் நான் பேசவில்லை என்று புரிந்துவிட வேண்டும். நங்கனூர்ல எல்லா அமைப்பும் பாருங்க, ரஞ்சினி ஹால், குருவாயூர் போல ஆஸ்தி சமாஜம், இன்னும் பல இடங்கள் இப்ப சமீபத்தில் அவரையும் அமைத்திருக்கிறார்கள். நங்கனூர் கலை இலக்கிய வட்டம் என்று முதலே நான் பேசியிருக்கிறேன். எந்த அமைப்பை சேர்ந்தாலும் ஆர்எஸ் பாரதி. இதெல்லாம் ஒரு சான்றோர்கள் இருந்த இடம். இதை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆர்எஸ் பாரதி என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று. இந்த ஊரிலே சான்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். பாருங்கள், இந்த தொகுதிக்கு எப்படி நான் சென்றிருக்கிறேன். அரசியல் மேடையாக விட்டுவிடுகிறேன். சான்றோர்கள் வசித்த இடம், எல்லா வசதிகளும் நிறைந்த இடம். ஆகினால இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். நகலூர்ல வீடு வாடகை சிங்கிள் பெட்ரூம் 4000 ரூபாய் வருது, டபுள் பெட்ரூம் 8000 ரூபாய் வருது. எல்லாரும் எங்க போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஊரின் மதிப்பு ஏறி இருக்கிறது. சில சான்றோர்களால் என்று சொல்லி குழந்தையின் இடத்தை வந்து அடைகிறார் வேண்டும். அப்பொழுது ஒரு அந்தன திலகன் மாதளம் எங்கே வருகிறார். பொதிய மலையிலே அகஸ்தியர் ஆசிரமத்தை கண்டு கழித்து குமையிலே நீராடி விட்டு வருகிறான். அவர் கோவனை பார்த்து ஆனந்தம் கொண்டார். கோவலா, நீ எவ்வளவு நல்லவனடா. உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த போது நீ மாதவிடம் என்ன சொன்னாய் தெரியுமா? அந்த மணிமேகலை தெய்வத்தின் அருளால்தான் நமக்கு இந்த அடங்கிய குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு மணிமேகலை என்று பெயரை சூட்டினாய் என்றார். சிலப்பதிகார காரியத்திலே மணிமேகலை பிறந்தான் என்றோ பிறந்த காட்சிகளோ வர்ணிக்கப்படவில்லை. மணிமேகலை என்ற சொல் முதல் இங்கேதான் வருகிறது.